இங்க ஒரு ஆள் இருக்கா, அவன் நல்லவதான். ஆனா அவனோட மூஞ்ச பார்த்தாலுமே எல்லாருமே பயப்படுற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அவன் மூஞ்சி கொடூரமா இருக்குமா. அவன் பஸ்ல ஏறி போனாலுமே அவனுக்குன்னு ஏதாவது ஒரு சீட்டு காலியாவே இருக்குமா. அது மட்டும் இல்லாம காலியா இருக்கிற சீட்டை அங்க இருக்கிற வயசானவருக்கு கொடுக்கலான்ட்டு இவர் நினைச்சாலுமே அந்த வயசானவர் இவரை பார்த்து பயந்துட்டு, ஐயோ எனக்கு வேணாப்பா, நான் நிக்கிறேன், நான் அடுத்த ஸ்டாப்ல இறங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். அந்த அளவுக்கு அவரோட மூஞ்ச பார்த்தாலே எல்லாம் பயப்படுற மாதிரி இருக்குமா. இந்த மாதிரி சமயத்துல இவரும் பஸ்ல ஒரு நாள் போயிட்டு இருக்காரு. ஒரு அழகான பொண்ணு இவர்கிட்ட வந்து நின்னது மட்டும் இல்லாம எல்லாருமே இவரோட முகத்தை பாக்குறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா அந்த பொண்ணு இவரை பார்த்து சிரிச்சதுமே இவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தன்னோட மனசுல இவதான் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி பிக்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா இது வரைக்கும் யாருமே இவரை பார்த்து சிரிச்சதே கிடையாது. இவருக்கு இப்படி மட்டும் இல்ல, இவர் சின்ன வயசுல கை குழந்தைய பிறக்கும் போது கூட அவங்க அம்மா இவரோட முகத்தை பார்த்து பயந்துட்டாங்களாம். அப்புறம் ஸ்கூலுக்கு இவன் போகும்போது கூட ஸ்கூல்ல இருக்க பசங்க எல்லாம் பயந்துட்டு இவனுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாங்களாம். ஆனா அப்ப கூட இவன் எல்லாருமே அன்பாதான் சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பானா. இந்த மாதிரி கடுமையான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு கடைசியில இந்த பொண்ணு சிரிக்கவும் அந்த பொண்ணு ஒரு தேவதை மாதிரிதான் இவருக்கு தெரிஞ்சா. மறுபடியும் இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு அவரை நல்லாவே ஞாபகம் இருக்கு. இந்த பொண்ணுக்கும் ஃபேஸ் பிளைண்ட்னஸ் இருக்கு. அதனால யாருமே ஞாபகம் இல்ல. ஆனா இவரை மட்டும் நல்லாவே ஞாபகம் வச்சிருக்கா. கடைசியில இவங்க 2 பேரும் நல்லா பழகி 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு இவங்களும் இந்த கடையை நல்லா பாத்துட்டு வராங்க. இந்த மாதிரி சமயத்துல கஸ்டமர்ஸ் யாரா கடைக்குள்ள வரும்போது இவர் அப்படியே பின்னாடி எந்த கஸ்டமர்ஸ் மூஞ்சிலயும் முழிக்காம பின்னாடி போயிடுறாரு. அந்த பொண்ணு தான் எல்லா கஸ்டமர்ஸ் கிட்டயும் பேசி நல்லா பிசினஸ் பண்ணி நல்லாவும் இவங்களுக்கு ரன் ஆகுது பிசினஸ். இந்த மாதிரி நேரத்துல இந்த பொண்ணு பிரெக்னென்டாவும் இருக்கா. அதனால கடைசி 3 மாசம் வருது அப்படின்றனால அவங்க அம்மா வீட்டுக்கு போறதா அவளும் முடிவு பண்ணிட்டு அங்க போறா. இந்த கடையை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கும் போது தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடியா கேட்கலான்னு சொல்லி போறா. உடனே இவளோட ஃப்ரெண்டான ஒரு பியூட்டி பார்லர் லேடி, இருடா நான் நல்லா உனக்கு மேக்கப் பண்ணி விடுறேன், கண்டிப்பா நீ சரியா போடுவேன்னு சொல்லி தேவையில்லாம அவனுக்கு மேக்கப்லாம் பண்ணி அவன் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமா ஆனந்தம் மிச்சமா போச்சு. ஆனா இன்னொரு ஃப்ரெண்டு ஹேர் ஸ்டைலிஸ்டா இருப்பாரு. உடனே அவரும் இருடா நான் உனக்கு ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஹேர் எல்லாம் பிக்ஸ் பண்ணி கரெக்டா ஆக்குனதுமே அவர் வீட்டுக்கு போகும்போது தன்னோட வைஃபை என்னடா இது நம்மளோட ஹஸ்பண்ட் இப்படி மாறிட்டான்ற அளவுக்கு அவ்வளவு அழகா அவரை மாறிட்டாங்க. இந்த உலகத்துல நம்ம நல்லவங்களா இல்ல கெட்டவங்களான்றத நம்மளோட கேரக்டர் வச்சு யாருமே ஜட்ஜ் பண்றது இல்ல. கரெக்டா மூஞ்ச பார்த்ததுமே நல்லவனா இருந்தாலும் இவன் கெட்டவன் அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.